என்னது, எனக்கு சேப்பங்கிழங்கு ஈஸியாக வறுக்க தெரியாதா? யார் சொன்னது? வாங்க செஞ்சு காமிக்கிறேன். அதாவது சேப்பங்கிழங்கை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் லேசாக சூடாகும் போதே நம்ம வீட்டு மிளகாத்தூளை போடுங்க. கையோட உப்பையும் போட்டு அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூளை நல்லா கிளறுங்க. மிளகாத்தூள் தீஞ்சிடக்கூடாதுங்க, கவனமாக கிளறுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச அந்த சேப்பங்கிழங்கை தூக்கி அதில் போடுங்க. போட்டு எல்லா பக்கமும் மிளகாத்தூள் படுற மாதிரி நம்ம அதை போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி வறுக்கணும்? எல்லாம் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. கையோட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த சேப்பங்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக இதய நோயாளிகள், அப்புறம் சர்க்கரை நோயாளிகள்லாம் இதை தாராளமாக சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே வாயில் எச்ச ஊறுதில். சும்மா என்னை குறை சொல்லக்கூடாது, அது செய்ய தெரியாது இது செய்ய தெரியாதுன்னு.